இந்த கோயிலுக்குன்னு ஒரு புராதன வரலாறு இருக்குங்க. அது என்னன்னா, இந்த இடத்துல தான் சிவன் நட்சத்திரங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் காட்சி கொடுத்ததா புராதனங்கள் வாயிலாக சொல்லப்படுது. அதட்ட 1500 வருடங்கள் பழமையான இந்த நந்தி இன்னமும் கம்பீரமாக தன்னோட பொலிவு இழக்காமல் இருக்குது. பார்த்தீங்களா? என்னடா அவன் பல்லவர் காலத்து கோயில்னு சொல்லிட்டு இப்போ சோழர்களோட மகாமண்டபம்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்க வேண்டாம். ரொம்ப நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குங்க. இந்த பாருங்கள், நுழைவாயிலெலாம் பார்த்திங்கன்னா யாழி அமைப்பு கொண்ட மாதிரி, யானை துதிக்கை மாதிரி ரொம்ப அழகியலோடு இருக்குது பாருங்கள். அதில் தான் இதில் என்ன ஒரு ஆச்சரியத்துக்குள்ளான ஒரு விஷயம்னா, கருவறையில் இருக்கக்கூடிய லிங்கம் கிட்டத்தட்ட இந்த கோயிலை விட 2000 ஆண்டுகள் பழமையானது. சொன்னால் நம்ப முடியுதா? ஹே கைஸ், வணக்கம். நான் உங்கள் ஷிவ். இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடிய இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் செரப்பனஞ்சேரி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமம் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான போர் வீரர்கள் தங்கி செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்குங்க. அந்த பல லட்சக்கணக்கான போர் வீரர்களோட பசியையும் தாகத்தையும் தீர்த்தது இந்த கிராமம் மட்டுமல்ல, இந்த கிராமத்தோட பொருளாதாரத்தை தீர்மானித்த கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் பழமையான ஒரு சிவன் ஆலயம் தாங்க. இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் பழமையான இந்த சிவன் ஆலயத்தை தான் நேரடியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க கண்டென்ட் உள்ள போகலாம். வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான போர் வீரர்களோட தாகத்தையும் பசியும் தீர்த்த பல்லவர்கால மிக பழமையான ஒரு சிவன் ஆலயத்துக்கு வந்தாச்சு. வேறு லெவலாக இருக்குங்க. உண்மையாலும் இந்த கோயில் சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் அதோட கம்பீரமும் பொலிவும் இன்னும் மாறாமல் இருக்குது. இந்த கோயிலுக்குன்னு ஒரு புராதன வரலாறு இருக்குங்க. அது என்னென்னா, இந்த இடத்துல தான் சிவன் நட்சத்திரங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் காட்சி கொடுத்ததா புராதனங்கள் வாயிலாக சொல்லப்படுது. அதற்கு ஒரு சான்றாக இந்த கோயிலோட ஃப்ரண்ட்டில் ஒரு சூரியனோட ஸ்டாச்சு சிவனை நோக்கி வணங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வாங்க, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நீங்களும் அதை பாருங்கள். இதுதான் அந்த ஸ்டாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப பழமையான ஒரு ஸ்டாச்சுங்க இந்த ஸ்டாச்சு சொல்லப்படுது இந்த ஊர் மக்களால். சரி வாங்க, கோயில் உள்ளே போயிட்டு அதோட கட்டிடக்கலைகளை போயிட்டு இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கோயிலோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 நந்திகள் இருக்குங்க. அது ஃப்ரண்ட்லேயே ஒரு பலி பீடம் இருக்குது. ஒரு பழமையான நந்தி, இப்போ தற்காலத்தில் வைக்கப்பட்ட ஒரு நந்தி இருக்குது. இந்த பழமையான நந்தி வந்து பாருங்கள், நீங்களே பாருங்கள், கொம்புகள் எல்லாம் சிதிலமாக்கப்பட்டிருக்கு. பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் பழமையான இந்த நந்தி இன்னமும் கம்பீரமாக தன்னோட பொலிவு இழக்காமல் இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. ரொம்ப நேர்த்தியாக இருக்குங்க, செதுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஒரு பலிபீடம் ஒன்று இருக்குது. இது இப்போ வைக்கப்பட்டிருக்க நந்திங்க. பார்த்தாலே தெரியும் அதுக்கு இதுக்கும் எவ்வளோ வேறுபாடுகள். பார்த்தீங்களா? என்ன தான் நம்ம மெஷினில் பண்ணாலும் உளியோட சிற்ப வேலைப்பாடுக்கும் மெஷினோட வேலைப்பாடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. பார்த்தீங்களா? சோழர்களோட அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மகா மண்டபத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்னடா அவன் பல்லவர் காலத்து கோயில்னு சொல்லிட்டு இப்போ சோழர்களோட மகா மண்டபம்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்க வேண்டாம். கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் சோழர்கள் வந்து தொண்டை மண்டலத்தை வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ வந்து பல்லவர்கள் ஆட்சி பண்ண எல்லா கோயில்கள் எல்லா இடங்களையும் வந்து சோழர்கள் வந்து நிர்வாகம் செய்யப்படுது. அப்படி கைப்பற்றப்பட்ட இந்த கோயிலோட நிர்வாகமும் சோழர்கள்கிட்ட போகுது. சோழர்களோட அடையாளமாக இந்த மகா மண்டபம் வந்து கட்டப்படுதுங்க ஒவ்வொரு கோயில்கள்லேயும். அப்படிப்பட்ட இந்த மகா மண்டபம் தான் இப்போ முற்றிலுமாக சிதிலம் அடைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஒரு பரிதாபக்குரிய ஒரு நிலைமையில தாங்க இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஒரு மகா மண்டபமாக இருந்திருக்குங்க. சரி வாங்க, மேலே போயிட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குங்க. இந்த பாருங்கள், நுழைவாயிலெலாம் பார்த்திங்கன்னா யாழி அமைப்பு கொண்ட மாதிரி, யானை துதிக்கை மாதிரி ரொம்ப அழகியலோடு இருக்குது பாருங்கள். அதில் தான் இப்போ ஏறி போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் பழமையான ஒரு சிவன் ஆலயம். அதில் நான் இப்போ ஏறி போயிட்டுருக்கேன். மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸாக தாருங்க இருக்குது. சோழர்கள் கட்டின ஒரு மகா மண்டபம் இந்த மண்டபம். பாருங்கள், கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் பக்கம் நிற்கலாங்க இந்த இடத்துல. பாருங்கள், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நந்தி இருக்காது, பழமையான நந்தி. அதுக்கு பேக் சைடில் சூரிய பகவான் சிவனை நோக்கி வணங்கிக்கிட்டு இருக்க மாதிரி முழுமையாக சிதிலம் அடைஞ்சிருச்சுங்க இந்த மகா மண்டபமே. பாருங்கள், இந்த காட்டுற இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அர்த்த மண்டபம் பாருங்களேன். அர்த்த மண்டபமும் கருவறையும் பல்லவர் காலத்தில் கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியத்துக்குள்ளான ஒரு விஷயம்னா, கருவறையில் இருக்கக்கூடிய லிங்கம் கிட்டத்தட்ட இந்த கோயிலை விட 2000 ஆண்டுகள் பழமையானது. சொன்னால் நம்ப முடியுதா? அந்த சிவலிங்கத்தை வந்து நம்ம ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலோட வெளிப்புற பக்கத்தில் இருக்க இந்த கட்டிடக்கலைகள்,
சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் அதை பற்றி நம்ம வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம். ரொம்ப நுணுக்கமாக இருக்குங்க. பல்லவர் காலத்தோட அந்த சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அங்கே இப்போ இதுதான் சோழர்களோட மகாமண்டபம் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட கூடிய விரைவில் இதுக்கு பராமரிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது இந்த உள்ளூர் மக்களால். பார்ப்போம், பாருங்கள் வாங்க. அடுத்தது நம்ம பல்லவர்களோட அந்த அர்த்த மண்டபத்தையும் கருவறையும் எல்லாத்தையும் முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம். அந்த 2000 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கத்தை ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் இதில் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயமே. வேறு லெவலாக இருக்குங்க. அந்த நீங்கள் பொன்னியின் செல்வன் படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதிலலாம் முழுமையாக ஒரு செட் ஒர்க் தான். ஆனால் ரியலான ஒரு இது வந்து அமைப்பு வந்து இங்கே நம்ம பக்கத்துலேயே இருக்குது. அந்த லைவாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். முழுக்க முழுக்க கல்வெட்டாக தாங்க இருக்குது. இந்த பல்லவர் காலத்து தூங்கானை மாடம் டெக்னிக்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குங்க. அது மூலியமாக தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு, இந்த கருவறை அமைப்பு. வாங்க, அது பேக் சைடில் இருக்குது. அதை நான் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடது பக்கத்தில் இருக்கிற அந்த அமைப்பை பாருங்கள். ஃப்ளெக்ஸ் வச்சு மறைச்சிட்டாங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருந்திருக்கு. அதெல்லாம் அந்த சிலைகளெல்லாம் காணோம் பாருங்கள். ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. அதுக்கான அது பிள்ளையார் இருந்ததுக்கான இது அடையாளம் பாருங்கள், மகர தோரணம். அதில் தான் அந்த இங்கே வைக்கப்படுற கோஷ்ட தெய்வங்களோட சின்ன புடைப்பு சிற்பம் அங்கே செதுக்கப்படும் பாருங்கள். இங்கே இருந்த பிள்ளையாரை காணோம். முழுக்க அந்த உபானம், ஜெகதி, இந்த முப்பட்டை குமுதம் முழுக்க முழுக்க எல்லாம் சேதமாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட சிதிலம் அடைஞ்சிட்ருக்கு, அழிவோட விளிம்பில் இருக்குது. இது மீட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம கவர்மெண்ட் அது மீட்டு கொடுக்கணுன்னா நம்ம விசிட்டர்ஸில் நிறைய பேர் வந்தாங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. நீங்களாம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாத இது ஒரு புத்துயிர்ப்பு பெறும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருந்திருக்காரு. இந்த இடத்துல நீங்களே பார்த்தாலே தெரியும். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இது முழுக்க நீங்கள் பாருங்கள், இது முழுக்க ஃபுல்லாக கல்வெட்டு தான். இதுதாங்க அந்த தூங்கானை மாடம் அமைப்பு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தூங்கானை மாடம் அமைப்பு வந்து அழியும் தருவாயில் இருக்குங்க. பாருங்கள், நீங்களே பார்த்தாலே தெரியும். அப்படி இருந்தும் பாருங்கள், இந்த உள்ளூர் மக்களால் மேலே வந்து செங்கல் வச்சு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த கோயிலை வந்து காப்பாற்றிக்கிட்டு வராங்க. 3 லேயர் வச்சு இந்த கோயிலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து கருவறை அமைப்பு வந்து கருங்கல், சென்ட்ரல் லேயர் வந்து செங்கல், சுதை செங்கல் வச்சு பூசியிருக்காங்க. வெளிப்புற அமைப்பு வந்து கருங்கல்லால் வச்சு பூசியிருக்காங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் வந்து வலிமையாக நின்றுருக்குதுங்க. நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம மன்னர்கள் இப்படிப்பட்ட ஒரு அடையாளங்களை வந்து நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களோட அடையாளங்களை நம்ம தலைமுறை வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செஞ்சுட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவல். கோயிலோட அந்த அடிப்பக்கத்தில், அதாவது இந்த ஜெகதி அமைப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் கிரந்தகம் எழுத்து, அதாவது பல்லவர்களோட கல்வெட்டுகள் இருக்குது, சோழர்களோட கல்வெட்டுகள் இருக்குது, தமிழ் எழுத்துக்களும் இருக்குது, தமிழ் வட்டெழுத்துக்கள். தமிழ் கிரந்தகம் வந்து பல்லவர்கள், தமிழ் வட்டெழுத்துக்கள் வந்து சோழர்கள். அவங்களோட கல்வெட்டுகள் முழுக்க இதில் வந்து நிறைஞ்சிருக்குங்க. இந்த உபானம் அமைப்பு, இந்த பேஸ் வந்து இன்னமும் வேறு லெவல் ஸ்ட்ராங்கில் இருக்குங்க. நீங்களே பாருங்கள் இந்த பேஸ்லாம். அந்த பேஸில் வந்து சின்ன சின்ன அந்த 1 இன்ச்சுக்கெலாம் புடைப்பு சிற்பம் செதுக்கியிருக்காங்க. அப்பா, அற்புதமான ஒரு விஷயங்க. வேறு லெவலாக இருக்குது, பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. இந்த கோயிலில் வந்து சுற்றிய சின்ன சின்ன கற்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ வேண்டுதல்னு நினைக்கிறேன் இந்த உள்ளூர் மக்களால். பாருங்கள், பின்னாடி இருக்கிற லிங்கோத்பவர் சிலையும் காணோம். பாருங்கள், ஒரு காலத்தில் சிவனுக்கு வந்து கோமுகம், இதில் தான் இந்த தீர்த்தம் வரும். மிகப்பெரிய ஒரு தொட்டி இருந்திருக்கு, எல்லாம் சிதிலம் அடைஞ்சிருச்சு. பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கோமுகம் இருந்திருக்கு. இதில் யாழி அமைப்பில் இந்த கோமுகம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடுகள், இந்த சிற்ப வேலைப்பாடுகள்ங்க. பல்லவ சிற்பிகள் நம்ம பாராட்டி ஆகணும். இந்த இடத்துல வந்து துர்க்கை அம்மன் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கான நீங்களே பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மகர தோரணத்தில் ஒரு சின்ன அடையாளம் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு கலை படைப்புங்க, வேறு லெவல். கண்டிப்பாக விரைவில் இது வந்து மீட்டெடுக்கப்படணும். உங்கள் மூலியமாக தான் இது நடக்கும். நம்ம மாதிரி ஒரு டூரிசம் வந்து என்கரேஜ் பண்ணுறவங்க மூலியமாக தான் இதை வந்து டெவலப் பண்ண முடியும். நீங்கள் அதிகம் வருகை தந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக இதை வந்து முன்னெடுத்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை சார்பில் நிறைய கோயில்கள் வந்து புனரமைச்சிட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மினிஸ்டர் சேகர் பாபு அவர்களாலையும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க.
ஃபைனலாக பாருங்கள், நம்ம சோழர்களோட மகா மண்டபத்தோட பல்லவர்களோட அர்த்த மண்டபம் கருவறையும் பாருங்கள் எவ்வளோ அழகியலோடு இருக்குது. கிட்டத்தட்ட 1500 வருடங்களாக கம்பீரமாக தன்னோட பொலிவை இழக்காமல் இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான கலைப்படைப்பு. நீங்களும் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, நம்ம உள்ளே இருக்க இந்த 2000 வருடங்கள் பழமையான சிவலிங்கத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட இந்த சிவலிங்கங்கள்லாம் நம்ம பார்க்குறது வணங்குறதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இப்போ உங்களோட சேர்த்து நானும் அந்த சிவலிங்கத்தை பார்க்குறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தோடு இருக்கேன். வாங்க, கிட்டத்தட்ட அந்த கருவறைக்கு வந்தாச்சுங்க. இது வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியே இருந்து உங்களுக்கு காட்டுறேன், தெரியும் கண்டிப்பாக. நீங்கள் பாருங்கள், அந்த கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான நம்ம அந்த சிவலிங்கத்தை இப்போ பார்க்க போகிறோம். மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு சிவனுங்க. நீங்கள் வந்து நேரில் வந்து வணங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். வந்து பாருங்கள். உள்ளே வந்து நம்ம சொர்ணாம்பிகைன்னு சொல்லிட்டு சிவனோட உடனுரை அம்மாவும் இருக்காங்க. பாருங்கள், நம்ம சிவனையை பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் காட்ட போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இவர் தாங்க கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான சிவன். ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூனை வந்ததுங்க. இந்த கிரில் வழியாக ஏறி உள்ளே அந்த ஸ்டெப் இருக்குது, இங்கே இருக்குது தெரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல படுத்துருந்ததுங்க. கால் ஃப்ரண்ட்டு காலை வச்சு வணங்கின மாதிரி படுத்துருந்ததுங்க. ரொம்ப எனக்கே பிரமிப்பாக இருந்தது. உண்மையாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிவலிங்கம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான கோயில்கள்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ண மூலியமா தான் கிட்டத்தட்ட ஒரு டெவலப் ஆகும், இந்த டூரிசமும் டெவலப் ஆகும். ஓகே, ஓம் நம சிவாய. ஈசனை முழுமையாக தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாய, சிவாய நம. கைஸ், ஃபைனலாக 1500 வருடங்களாக தன்னோட அடையாளத்தையும் பொலிவையும் இழக்காமல் கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த சிவாலயத்தை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட சோழர்களாலேயும் பல்லவர்களாலேயும் புனரமைக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்ட இந்த சிவ ஆலயத்தை இன்றைக்கி ஃபைனலாக நம்ம வீடியோ மூலியமாக நம்ம உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. அடுத்து ஒரு புராதனமிக்க ஒரு பழமைமிக்க ஒரு கோயிலில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். மிக்க நன்றி.